ஒரே வெட்டில ரெண்டு டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். மனுஷங்க மிருகமா வாழ்ற இந்த சமூகத்துல நீயும் நானும் போராடி தான் வாழ்ந்தாகணும். சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. அப்புறம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, அப்படி கத்துறாங்களே அப்படின்னு நினச்சி ரொம்ப அழுதுட்டேன். உன் பேர் என்னன்னு கேட்டாங்க, நான் கண்மணின்னு சொன்னேன். உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன், அன்ஷிதான்னு சொன்னாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஆனால் அவங்க தான் நல்லா பிரேவாக இருக்காங்க, சண்டை போடுறாங்க, அப்புறம் கஷ்டம் இருந்தாலும் தாங்கிக்கிறாங்க. நானும் அப்புறம் செல்லம்மாவும் எழுதிட்டு இருப்போம். செல்லம்மா தான் எனக்கு சம்ஸ் எல்லாம் நிறைய தருவாங்க. ஏய் சும்மா ஏய் ஜாக்லின் போய் சாப்பிடலாமா? ஏய் இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. கதவு தருங்க பிக் பாஸ், நான் இருக்கவே மாட்டேன். கண்மணி அன்போடு காதல் நான் எழுதும் கடிதமே. செல்லமால மலர் கேரக்டர் பண்ண நம்மளோட கண்மணி மீனாட்சி தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப அழகா பேபி டால் மாதிரி வந்திருக்கீங்களே, யாரும் உங்களை இவ்வளோ அழகா ரெடி பண்ணது? எங்க அம்மா. உங்க அம்மா தானா? ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும், அம்மாவா இல்லை செல்லம்மா அம்மாவா? ரெண்டு பேரும். இப்போ நாங்கள் ரீசெண்டாக உங்களோட ஒரு வீடியோ பார்த்தோம். அந்த டெவில் டாஸ்கில் பார்க்கும்போது அன்ஷிதா அவங்க வந்து ஏஞ்சலாக வேறு இருந்தாங்களா, அவங்க வந்து ரொம்ப அப்படியே ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க, அழுதுட்டு இருந்தாங்க. அதை பார்த்து நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தீங்க. ஏன் அப்படி அழுதுட்டு இருந்தீங்க? எனக்கு கஷ்டமாக இருந்தது. அப்புறம் அழுவ வந்துச்சனால அழுதுட்டேன். அப்புறம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, அப்படி கத்துறாங்களே அப்படின்னு நினச்சி ரொம்ப அழுதுட்டேன். அன்ஷிதா அம்மா என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? அவங்க வந்து இந்த ஏஞ்சலாக இருந்தாங்க, அப்போ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் கொடுக்கறது முடியாமல் அவங்க எல்லாருக்காகவுமே கத்துனாங்கல்ல. நீங்கள் அன்ஷிதா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அதில்? ஆமாம். ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்கு அவங்கள? ரொம்ப பிடிக்கும். செட்டில் எப்படி ஃபர்ஸ்ட் அவங்கள நீங்கள் எப்போ பார்த்தீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு அவங்க போய் பெட்டில் உட்காரும் போது அந்த பெட்டு டைட்டாக இல்லைன்னு தான் நாங்கள் நின்றுட்டு மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க போய் உட்காரும் போது அந்த பெட்டு வந்து கீழே விழுந்துருச்சு. அதை பார்த்து எல்லோரும் சிரித்தாங்களா, நான் மட்டும் சிரிக்கலை. அப்புறம் அவங்க எந்திரிச்சு வந்துட்டு உன் பேர் என்னன்னு கேட்டாங்க, நான் கண்மணின்னு சொன்னேன். நான் உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன், அன்ஷிதான்னு சொன்னாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஷூட்டிங்லலாம் என்ன பண்ணுவீங்க? எப்போ பார்த்தாலும் விளையாடிட்டே இருப்பீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து, இல்லை சைலண்ட்டாக அமைதியாக இருப்பீங்களா? கொஞ்சம் ஜாலியாக தீபாவளி அப்போல்லாம் கன் ஷூட் பண்ணி எல்லாம் விளாடுவோம். அப்போ தான் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்புறம் டைரக்டர் வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு சவுண்டு விட்டோன்னே இப்போ எல்லோரும் ரூமில் உட்காந்துருவோம். ரூமில் உட்காந்துட்டு ஏன் இப்படி பண்ணேன்னு திட்டுவாங்க அம்மா, செல்லம்மா. அம்மா அது வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அது இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிடுவாங்களா, வியூஸ் அப்படியே சூப்பராக அள்ளிட்டு கொட்டும். அதை போட்டோடனே வியூஸ் நிறைய வந்துருமா இன்ஸ்டாகிராம்? ஆமாம். அப்புறம் நான் பார்த்து அது சிரிப்பேன். அப்புறம் அவங்களும் அது பார்ப்பாங்களா, அப்போ அவங்க சொன்னாங்க, இன்ஸ்டாகிராமில் இதெல்லாம் போஸ்ட் பண்ணீங்களே, எதுக்கு போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. லைக்ஸ் வரக்கு, அப்புறம் நிறைய ஃபாலோவர்ஸ் வரக்கு தான் அப்படின்னு சொன்னேன். ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்களை என்னன்னு கூப்பிடுவாங்க அன்ஷிதா? உங்களை ஸ்வீட் நேம்ஸில் கூப்பிடுவாங்க, மலரும் கூப்பிடுவாங்க, அப்புறம் லட்டு, குலாப் ஜாமுன் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. சரி, இப்போ அன்ஷிதா பிக் பாஸ்ல இருக்காங்களே, டெய்லிக்கும் பிக் பாஸ் பார்க்குறீங்களா? சாட்டர்டே மட்டும்தான் பார்ப்பேன். ஏன்னா நான் ஸ்கூல் போவோம், ஷூட்டிங் போவோம், நிறைய இருக்கிறதுனால சாட்டர்டே மட்டும்தான் பார்ப்போம். ரொம்ப பிஸி ஷெட்யூலாக இருக்கனால அப்பப்போ டைம் கிடைக்கும் போது பார்ப்பீங்க. ஆமாம். இப்போ உங்களுக்கு வந்து அதே சீரியலில் அர்ணவ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்ல, அர்ணவ் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். அவர் என்னன்னு உங்களை கூப்பிடுவாரு? அவர் எப்படி, அவரும் நீங்களும் விளையாடிட்டு இருப்பீங்களா? அவர் ஜாலியாக இருப்பார். அப்புறம் அவங்க தான் ஜாலியாக கன் ஷூட் எல்லாம் போடுவார்ல, அவர் தான் ஜாலியாக பண்ணார். அவர் தான் கன்னெல்லாம் வாங்கி கொடுத்தாரு எல்லாருக்கும். அப்புறம் அங்கே பார்க்கில் போய் டிஷ்ஷும் அப்படின்னு பண்ணிட்டோம். அப்புறம் அவங்களும் என்னை ஸ்வீட் நேம்ஸில் தான் கூப்பிடுவாங்க. அப்புறம் மலர்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் ஏதாவது தப்பு பண்ணும்போது அவங்க லைட்டாக திட்டுவாங்க, அவ்வளோதான். இப்போ அவரும் பிக் பாஸ்க்குள்ள வந்திருந்தாரு பார்த்தீங்களா? அவரோட கேம் பிளே எப்படி இருந்துச்சு? நல்லா விளையாடினாரா? அவர் வந்து நல்லா ஸ்பீடாக விளாட்னாரு. அதே மாதிரி அந்த டாஸ்க்குன்னு ஒன்று இருக்கும்ல, மெமரி டாஸ்க்கு, அதில் 3 மட்டும்தானே வச்சாரு. அதுலேயும் கரெக்டு தான் அவங்க. சரி, உடனே அவர் எவிக்ட் ஆயிட்டாரு. அவர் போகும்போது உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சா பிக் பாஸ்ல இருந்து? அது ரொம்ப கஷ்டம் இருந்தது. அவங்க எலிமினேட் ஆகி போயிட்டாங்க.
அந்த புதுசுலேயே போயிட்டாங்க. இந்த பிக் பாஸ்லயே வந்து யார் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அன்ஷிதா. இப்போ அன்ஷிதா வந்து நிறைய இடத்துல அழுகுறாங்க, சில இடத்துல கோவம்லாம் படுறாங்க. அவங்க அழுகிறத பார்க்கும்போது நீங்க அழுதிங்க, அவங்க ரொம்ப கோவப்படுறாங்களா, அது பார்க்கும்போது எப்படி இருக்கு? எனக்கு கோவம்னு அவங்கள சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன் டிவி பார்த்து. அப்புறம் சண்டை போட்டு அம்மாதான் வா சாப்பிடலாம் அப்படின்னு கத்துட்டாங்க. சரி, இப்போ அவங்க பிபில இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் அவங்கள நீங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா என்ன சொல்வீங்க? அவங்க கேம் பிளே எப்படி இருந்துச்சுன்னா அன்ஷிதா கிட்ட என்னன்னு சொல்லுவீங்க? நல்லா இருந்துச்சா விளையாண்டு இருந்தது, உங்களை அழுகிறத பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமா இருந்தது, இப்படியெல்லாம் சொல்லுவேன் அவங்க நடந்ததை வச்சு. இப்போ அன்ஷிதா வந்து டைட்டில் வின்னர் ஆகுவாங்களா? இந்த பிக் பாஸோட ஓவரால் வின்னர் ஆகுவாங்களா? ஆவாங்க. ஏன் அவங்க தான் வின்னர் ஆகுவாங்கன்னு சொல்றீங்க? ஏன்னா அவங்க தான் நல்லா பிரேவா இருக்காங்க, சண்டை போடுறாங்க, அப்புறம் கஷ்டம் இருந்தாலும் தாங்கிக்கிறாங்க, அப்புறம் அழுகுறாங்கல்ல, அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சத்தை போட்டு அழுவாங்க. அப்போ எல்லாரும் வந்து அவங்க ஆறுதல் சொல்லுவாங்க. இந்த ஜாக்லின்னு அப்புறம் சௌந்தர்யா எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க டெவில்ஸ்லேருந்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அன்ஷிதா அழுகிறத பார்த்து, அதனால போயிட்டாங்க டெவில்ஸ் டீம்லேருந்து. சௌந்தர்யா ஜாக்லின்லாம் பண்ணது கரெக்டா? இவங்க அழுகிறத பார்த்து டெவில் டாஸ்க்லேருந்து டெவிலா இல்லாமல் எங்களால் இப்படி பண்ண முடியாதுன்னு போனது கரெக்ட் தான்? கரெக்டு. ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அவங்களே, அதனால கரெக்டு. பரவாயில்ல, இந்த வயசுல ரொம்ப அழகா அந்த பிக் பாஸை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அன்ஷிதா அம்மாவோட கேமையும் பார்த்து புரிஞ்சு அவங்களுக்காக நீங்க அழகா பேசுறீங்களே, அவ்வளோ பிடிக்குமா அன்ஷிதா அம்மாவை? ஆமாம். சரி, செட்ல வந்து அர்ணவ் அன்ஷிதா அவங்க 2 பேருமே வந்து உங்ககிட்ட சேர்ந்து வந்து நிறைய டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, நடிக்கும் போது எப்படி அவங்க ஆஃப் ஸ்க்ரீன்ல எப்படி இருப்பாங்க, நடிக்கும் போது உடனே சீரியஸ் ஆயிடுவாங்களா? ஆமாம், உடனே சீரியஸ் ஆயிடுவாங்க. அப்புறம் நான் விளாட்ல இருந்தேன்னா இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அங்கே பீச்சில் எல்லாம் போய் எடுப்பாங்கல்ல, எங்களுக்கு ஷார்ட் இல்லாதப்ப நாங்கள் பீச்சில் போய் ஜாலியாக விளாடுவோம். மால் எல்லாம் எடுப்பாங்கல்ல, அங்கே ஃபன் ஷீட்டில் போய் ஜாலியாக விளாடுவோம், ரொம்ப ஜாலியாக இருக்கும் கூட. சரி, அர்ணவ் வந்து இந்த ஷூட்டிங் முடிஞ்சதுல உங்களுக்கு லாஸ்ட் டேட் செல்லமா, அப்போ எல்லாருமே நீங்கள் அழுதிங்க நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் அர்ணவ் உங்களை வந்து மீட் பண்ணாரா? மீட் பண்ணி அவங்க எப்படி இருக்கீங்கலாம் கேட்டுட்டு, அப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டு வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. உங்கள் வீட்டுக்கு வந்தாங்களா இல்லை உங்களை வெளில கூட்டு போனாரா? வீட்டுக்கு வந்து வெளியே கூட்டு போனாங்க. சீரியல் முடிஞ்சும் இன்னைக்குமே அர்ணவும் சரி அன்ஷிதாவும் உங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. அன்ஷிதா வந்து மீட் பண்ணாங்களா? மீட் பண்ணாங்க. அவங்களும் தான் கூட்டிகிட்டு போனாங்க பீச்சுக்கு, மாலுக்கு அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனாங்க. அவங்களும் ஜாலியாக தான் இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிற சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா அன்ஷிதா அம்மா கிட்ட போய் என்ன சொல்வீங்க? உள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? உள்ளே போன உடனே ஹக் பண்ணுவேன், அப்புறம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்பேன். செல்லமாலேயே வந்து உங்களால் மறக்க முடியாத ஒரு மெமரினா எதை சொல்வீங்க அர்ணவ் அண்ட் அன்ஷிதா கூட? அவங்க அந்த கன் ஷூட் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் எனக்கு மறக்க முடியாத மெமரி. அது தீபாவளி ஸ்டேத்தில் சொன்னேனே, இந்த கன் ஷூட் பண்ணுறது, அது ஆமாம். ஸ்கூலுக்கும் போய்கிட்டு அதே நிமிஷம் நடிக்கவும் செய்யணும், ரெண்டுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும்ல. எப்படி உங்களால் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது? ஈஸியாக இருந்துச்சா ஷூட்டிங் போகும்போது? இந்த எக்ஸாம் டைட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதிட்டு எனக்குன்னு தனியாக ஒரு ரூமில் எக்ஸாம் டக்குன்னு கொடுத்துருவாங்க. அது நான் டக்குன்னு எழுதிட்டு அப்புறம் ஷூட்டிங் போவோம். அப்புறமா ஸ்கூலெல்லாம் 10 நாளைக்கு தான் போவோம். அப்புறம் ஷூட்டிங்ஸ் எல்லாம் ரெகுலராக போவோம். ஸ்கூல் மட்டும்தான் கொஞ்சம் லீவ் விடும் போது, ஷூட்டிங் லீவ் விடும் போது போவோம். இப்போ அங்கே போய் நீங்கள் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் படித்ததெல்லாம் உண்டா ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு? அங்கெல்லாம் ஹோம்ஒர்க் அனுப்புவாங்க மேமு, அதை பார்த்து நான் எழுதிட்டுருப்பேன். நானும் அப்புறம் செல்லம்மாவும் எழுதிட்டுருப்போம். செல்லம்மா தான் எனக்கு சம்ஸ் எல்லாம் நிறைய தருவாங்க. அப்போது நான் போட்டுருவாங்க. ஒரு சம் தப்பாச்சுனாலும் திட்டுவாங்க, 2 சம் தப்பாச்சுனாலும் திட்டுவாங்க, எத்தனை சம் தப்பாச்சுனாலும் திட்டுவாங்க. சரி, இப்போ பிக் பாஸ்ல வந்து வேற என்னென்ன கண்டஸ்டன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களை தவிர்த்து? ஜாக்லின், சௌந்தர்யா, அவ்வளோதான். சௌந்தர்யா அது மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எப்படி கொடுப்பாங்க? அதை கொஞ்சம் பண்ணி காட்டுங்க. ஏய் சும்மாரு, ஏய் சும்மாரு, ஏய் ஜாக்லின் போய் எடுத்துட்டு வா போ அப்படியெல்லாம் சொல்லுவேன். காமெடியாக இருக்கும்போது நான் உளுந்து சிரிப்பேன், சாப்பாடு சாப்பிடும் போது கூட. சரி, சௌந்தர்யா எப்படி க்யூட்டாக எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க? அதாவது சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்களே, இப்போ நீங்கள் சொன்னது கோவமா, அவங்க ரொம்ப சிரிச்சுக்கிட்டே பாசமாக பேசினா எப்படி பேசுவாங்க? ஏய் ஜாக்லின் போய் சாப்பிடலாமா, ஏய் வாடி போய் சாப்பிடலாம், ஜாலியாக இருக்கும்ல அப்படி. இது கோவமாயிட்டாங்கன்னா, ரொம்ப சண்டை வந்துருச்சுன்னா, ஏய் போய் எடுத்துட்டு வாடி போடே. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி யாராவது எங்கேயாவது ஒரு சண்டை அப்படின்னா, அவங்க இப்போ வேற யாராவது பேசிட்டு இருக்காங்க, இல்லை அவங்கள யாராவது இதை சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்களே, சைலண்டா பேசாமலே, அந்த மாதிரினா எப்படி எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க?
ஓகே ஓகே நம்ம பட்டு வேண்டாம்டா. சோ கியூட். சரி ஹேர் இப்படி ஒரு மாதிரி போட்டு பண்ணுவாங்களே, எப்படி பண்ணுவாங்க? ரொம்ப அழகா பண்றீங்க. சரி இப்ப சௌந்தர்யா மாதிரி நடிச்சு காட்டியாச்சு. அடுத்து அன்ஷிதா மாதிரி நடிப்போமா? அன்ஷிதாமா அந்த டெவில் டாஸ்க்ல பாத்தீங்களே, ரொம்ப ஒரு மாதிரி அழுது ரொம்ப இதா பேசுனீங்க. அதை பார்த்து நீங்க அழ கூட செஞ்சுட்டீங்க. அப்ப அவங்க எப்படி பண்ணாங்க, நடிச்சு காட்டுங்க பாப்போம். ஏய் ஜஃபர், அப்படி உட்கார்ந்து புஷ்அப் போட்டீங்கன்னா விட்டுருக்கோங்க. அவ்வளோதான் உங்கள. பிக் பாஸ் கதவு தராங்க. இனிமே நான் இங்க இருக்கவே மாட்டேன். கதவு தராங்க. இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. கதவு தராங்க பிக் பாஸ். நான் இருக்கவே மாட்டேன். ஓ வாவ், அதாவது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அப்படியே அது என்ன நடந்துச்சோ அந்த டைலாக் முத கொண்டு சொல்றீங்க. இது மாதிரிலாம் வீட்டில் அம்மாட்ட நடிச்சு காட்டுவீங்களா, இல்லை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்களா? இப்பதான். ஸோ நைஸ், ரொம்ப அழகா பண்றீங்களே. ஓகே, வீக்கெண்ட் எபிசோட்ஸ் பார்ப்பேன் நீங்களே, சாட்டர்டே சண்டே. சேதுபதி அவர்கள் வருவாரு. பிடிக்கும் உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். அன்ஷித்து தப்பு பண்ணாங்கன்னா திட்டுவாங்க. அப்புறம் அவங்க கோவம் வரும்போது அவங்க சிரிச்சுட்டே பேசுவாங்க, சிரிக்கும் போது கோவமா பேசுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்கேன். யார்கிட்ட அப்படி பண்ணியிருக்காங்க? அன்ஷித்து கிட்ட, அப்புறம் தர்ஷிகா, அர்ணவ், ரஞ்சித் அவங்கள திட்டுவாங்க. அவங்க கேப்டன்னா இருக்கும் போது ரஞ்சித், அப்போ அவங்கள செம்மையா திட்டிருக்காங்க. அப்புறம் அவங்க வெளியே வரும்போது அவங்க அப்படியே அழுவாங்க. விஜய் சேதுபதியும் ரஞ்சித்தும் கட்டி பிடிச்சிட்டு அப்புறமா எலிமினேட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்துடுவாங்க. ஓகே சூப்பர். ஸோ இப்போ வந்து அன்ஷிதா அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டில் விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்களோட கேம் வந்து இதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்க்கெல்லாம் கொடுப்பாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் அவங்க ஜெயிச்சு விளையாடிடுவாங்களா? விளையாடிடுவாங்க. அவங்களாம் அப்படியே உங்களாச்சே, அதனால நல்லா அடிச்சு அப்படியே தம்சம் பண்ணிடுவாங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து செல்லம்மான்னு சொல்லி அந்த சீரியலில் ரொம்ப அழகாக மலர் கேரக்டரில் நீங்கள் நடிச்சிட்டு இருந்தீங்க இவ்வளோ நாள் அவங்க கூட. அதில் அவங்கள நீங்கள் அம்மாவே பார்த்து அவ்வளோ பாசமாக இருக்கீங்களே, அவங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா? கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சொய்க்கியமா நான் எழுதும் கடிதமே, உன்னை எண்ணி பார்த்தையில் கவிதை கொட்டுது, அது எழுத நனிக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சொய்க்கமா நான் எங்க சொய்க்கமே. வாவ், சூப்பர் 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 சூப்பர், ரொம்ப அழகாக பண்ணீங்க. இப்போ இங்கே வந்து கண்டிப்பாக வெளியில் வந்ததுக்கப்புறம் அன்ஷிதா அம்மா வந்து இந்த வீடியோ பார்ப்பாங்களே, அவங்களுக்காக இப்போ ஒரு விஷயம் சொல்கிறீங்களா, ஒரு லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்காக பிக் பாஸ் ஸ்கூலில் அவங்க இருக்காங்களே, வெளில வந்து இதை பார்த்தோன்னே அவங்க ஹாப்பி ஆகுற மாதிரி ஒன்று சொல்லுங்கள். நிறைய ஹக் பண்ணி டாய்ஸ் வாங்கி கொடுப்பேன், உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது வாங்கி கொடுப்பேன். அப்புறம் இந்த காஜல் எல்லாம் சொல்லுவீங்கள்ல, அது நிறைய வாங்கி கொடுப்பேன். அப்புறம் உங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு, நீங்கள் பிக் பாஸ்குள்ளே இருக்கீங்க, அதனால் பார்த்து ஜெயிங்க, டைட்டில் வின்னராக ஆகுங்க. வெரி குட் கண்மணி, ரொம்ப மெச்சூர்டாக இந்த சின்ன வயசில் அவ்வளோ பாசத்தோடு பேசுகிறீங்க. உங்களோட அன்பு வந்து அதில் ரொம்ப அழகாக வந்து வெளிப்படுது. ஓகே, உங்களுக்கு அவங்க வாங்கி கொடுத்த கிஃப்ட்டில் எந்த கிஃப்ட் வந்து ரொம்ப உங்களுக்கு ஃபேவரட்டான கிஃப்ட்? அர்ணவ் அன்ஷிதா ரெண்டு பேரும் வாங்கி கொடுத்ததில்ல? அண்ணன் வாங்கி கொடுத்ததில் அந்த சீரியல்ஸ் எல்லாம் மேக் பண்ணுவாங்கல்ல, அந்த கிட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அன்ஷிதா வாங்கி கொடுத்தது அந்த டெடி பேர் வித்து அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கும்ல பொக்கே, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஷோகேஸில் வச்சுருக்கோம். ஸோ அப்போ வந்து நெக்ஸ்ட் அவங்க வந்து என்ன சீரியல்லையா இல்லை மூவிஸ்லையா இதில் பார்க்கலாம் உங்களை? மூவிஸில். சரி, உங்களுக்கு வந்து யார் கூட இவரோட பொண்ணா எனக்கு நடிக்கணும் அப்படின்னா யார் சொல்வீங்க? எந்த ஆக்டரோட டாட்டரா உங்களுக்கு நடிக்க ஆசை? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் சாரோட பொண்ணா நடிக்கணுமா? ஓகே, ஃபஸ்ட்டு விஜய் சார் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க, அவங்க இப்போ கட்சிக்கு போயிட்டனால அந்த ஆசை போயிடுச்சு. எந்த ஹீரோயின் கூட நீங்கள் டாட்டரா நடிக்கணும்னு நினைக்கிறீங்க? சாய் பல்லவி. ஏன்னா அவங்க அந்த அமரன்னு படம் வந்துச்சுல்ல, அவங்க நிறைய அழுதெல்லாம் நடிச்சாங்களா, அப்போ அந்த ஆசை வந்துச்சு சாய் பல்லவி கூட நடிக்கணும்னு.
ஸோ அப்போ சூன் வந்து பிக் பாஸில் வர போகிறீங்க, நிறைய படங்கள் நடிக்க போகிறீங்க, ரொம்ப பாசமாக அழகாக பேசுகிறீங்க. இதே மாதிரி இருக்கணும் சரியா? அன்ஷிதா வெளியில் வந்தோடனே நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ காட்டுறோம். நீங்களும் உங்களை மீட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் உங்களுக்காக நான் போய் இப்படிலாம் பேசினேன்னு. ஓகே டன். தேங்க்யூ ஸோ மச் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. வெல்கம். ஒரே பெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். மனுஷங்க மிருகமா வாழ்ற இந்த சமூகத்துல நீயும் நானும் போராடி தான் வாழ்ந்தாகணும். சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க.